நான் இன்னைக்கு தேவிப்பட்டினம் போகும்போது பாக்குறேன், மதியம் ஐஸ் புரோட்டர் ஒருத்தர் வித்துட்டு போறான். அதான் அங்க பார்த்தான்னு சொல்லி அவனுக்கு ஒரு ஐஸ் புரோட் வாங்கி சாப்பிட்டு, எவ்வளவு தான் இதுக்கு முதல் போட்டேன். நான் பரமக்குடியில இருந்து எடுத்துட்டு வரேன். சரி, இதுக்கிட்ட எவ்வளவு சுத்துவேன், ஒரு 25 கிலோமீட்டர் சுத்துவேன், எவ்வளவு கிடைக்கும் உனக்கு? இந்த சைக்கிளுக்கும் இந்த அட்வான்ஸ் எல்லாம் கேட்டு 500 ரூபாய் கட்டிடுவேன், கொடுப்பான். தினம் வித்து கொண்டு காசு கொடுத்தா எனக்கு 30 ரூபாய் கிடைக்கும். எனக்கு 10 ரூபாய் 5 ரூபாய் செலவாயிரும். வீட்டுக்கு 25 இருந்து 20 ரூபாய் வரைக்கும் கொடுப்பேன். எவ்வளவு கிலோமீட்டர் சுத்துற? 30 கிலோமீட்டர். அவன் உடம்பெல்லாம் வேர்க்கு. ஆனா எனக்கு அது கஸ்தூரி மனமா இருக்கு. அவனை பார்த்தா ஒரு பெரும் வீரன் இவன். இன்னொருத்த அதே பரமக்குடியில இருக்கிறான், ராமநாதபுரத்துல இருக்கிறான். அவன் 500 ரூபாய் செலவு பண்ணி கள்ள சாராயம் வாங்கினா 2500 ரூபாய்க்கு பிசினஸ் பண்றான். அவங்கிட்ட 40 கிலோமீட்டர் தேடி வந்து சாராயம் குடிச்சிட்டு போறான். 40 கிலோமீட்டருக்கு இன்னொருத்தனை கெடுத்து 500 ரூபாய் முதலீட்டுல உட்கார்ந்த இடத்துல சம்பாதிச்சுக்கிறான். ஒருத்தன் வாழ்ந்து பலரை கெடுக்கிறான். இவன் 40 கிலோமீட்டர் சுத்தியும் 20 ரூபாய்க்காக இன்னொரு இனத்தானுடைய உடல் நலத்தையோ இன்னொரு இனத்தானுடைய உழைப்பையோ உறிஞ்சி தின்னாமல் தன் உழைப்பை, தன் வியர்வையை, தன் உதிரத்தை, தன் நேரத்தை, தன் பலத்தை, தன்னை அர்ப்பணித்து, தன்னை தேய்த்து, தன்னளவில் வாழ்ந்தாலும் இன்னொருவனை கெடுக்கக்கூடிய மாபெரும் பாவங்களை செய்யாத இந்த 26 கோடி முஸ்லீம். சில கருப்பாடுகள் இருக்கு, ஆல்வேஸ் எக்ஸம்ப்டட். எக்ஸாம்பிள்ஸ், அவள எக்ஸம்ப்டட் கேசஸ். எங்கோ சில கருப்பாடுகள் இருக்குமானால் இந்த சமூக அங்கீகாரம் இல்லை. அந்த கருப்பாடுகள் எவனாவது அப்துல் ரஹ்மான்